ஃபர்ஸ்ட் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் பாலும் தேனும் ஓடல. கஞ்சியே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. தேவ வார்த்தைக்கு நேரம் கொடுத்து அதிகமாய் கேட்கும் பொழுது மெல்ல 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 வாழ்க்கையின் தரங்கள் மாற ஆரம்பித்தது. அவர் சொன்னது போலவே பாலும் தேனும் கொஞ்சம் என்ன பண்ணுது, ஓடுது. நிறைய ஓடணும் அப்படின்னா இன்னும் நிறைய தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலே ரொம்ப துரிதமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறாயோ அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை என்ன பண்ண முடியும், காண முடியும். பாஸ்டர் இடத்தில் இல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பாஸ்டர் கிட்ட தான் இருக்குது, அவர் நினைச்சா எல்லாம் நடந்துரும் அப்படின்னா தேவனே தேவையில்லை. தேவனே தேவையில்லை. இன்னொரு வசனம் சொல்கிறது, வாசிப்போம். ஆனா இதை மட்டும் விட்டுறக்கூடாது. நீங்க தூங்கி எழுந்தோடனே சொல்லணும், பாலும் தேனும் ஓடுகிற நல்ல வாழ்க்கைக்காக இயேசு என்ன பண்ணிருக்கிறான், அழைத்திருக்கிறார். கடன் அதிகமாகும் போது இதை சொல்லிட்டே இருங்க, விடக்கூடாது. வாசிப்போம். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருக்கிறார். கவனிங்க, அந்த ஆதியிலே வார்த்தை இருந்த தேவன், அது தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறான். வார்த்தையை அதிகமாய் தெரிந்து கொண்டவன். கவனிங்க, தேவனை அதிகமாய் தெரிந்து கொண்டிருக்கிறான். கவனிங்க, நிறைய பேர் பைபிளை விட்டுறது. இந்த சபைக்கு வந்தா பைபிளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஏனென்றால் யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருக்கிறார். நாம் பிரசங்கிக்கிற வார்த்தை அது தேவனாகவே இருக்கிறார். அதனாலதான் சொல்றது, நீங்க பாஸ்டர் பிடிச்சுக்கங்க, சபையை பிடிச்சுக்கன்னு சொல்றதுல யாரை பிடித்துக் கொள்ள வேண்டும், தேவனை பிடித்துக் கொள்ள வேண்டும், தேவ வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் பைபிளை மூடி வச்சுட்டு பாஸ்டர்களை பிடிச்சுக்கிறாங்க, சபையை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், பாஸ்டர்களை விட்டுருங்க, சபையை விட்டு விடுங்கள், தேவனுடைய வார்த்தையை இருகாய் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை என்ன செய்யும் என்பதை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தப்பல சொல்றாரு யோவான் 1:14. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். யோவான் 1:14. கவனிங்க, வார்த்தையா இருக்கிற தேவன் எப்படி, கவனிங்க, நம்மள மாதிரி வராரு. அவருக்கு சதை இருக்கிறது, ரத்தம் இருக்கிறது, நம்மள மாதிரி நரம்பு எலும்பெல்லாம் இருக்குது. வார்த்தையா இருந்தவர் எப்படி இப்ப மனுஷனா மாறுறாரு. அதனால சொல்றாங்க, குழந்தை வேணுமா, முதல் வார்த்தையாய் நீ தெரிந்து கொள்ளணும். வீடு வேணுமா, சுகம் வேணுமா, எல்லாம் வார்த்தையின் வடிவில் வைத்திருக்கிறார். வார்த்தையை நீங்கள் தெரிந்து கொண்டால் என்ன வேணுமா அதுல இருந்து எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் சொல்றாரு, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். வார்த்தையா இருந்த தேவன் பாருங்க, வார்த்தையை கொண்டு வந்து தேவதூதர்கள் மரியாளிடத்தில் கொடுக்கும் பொழுது, இது நான் புருஷனை அறியலே, எப்படி ஆகும், தேவ வார்த்தையிலே ஆகும். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை, வார்த்தை பாருங்க, உள்ள போய் கருவிலே வார்த்தை தரிக்க ஆரம்பித்தது. வார்த்தையை தான் கொடுத்தாங்க. ஆனா வரும்போது இயேசு என்கிற குழந்தையாகவே வந்தார். நான் சொல்கிறேன், வார்த்தை மாமிசமாகி இந்த பூமிக்கு வந்தது போல வார்த்தை சுகமாய் மாறும், வார்த்தை பணமாய் மாறும், வார்த்தை செல்வமாய் மாறும், வார்த்தை ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமா, ஆரம்பத்தில் நமக்கு ஒரு, கவனிங்க, ஆதியிலே நமக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது. ஒரு வேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்பாக நீங்கள் ஏழைகளா இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், பலவீனர்களா இருக்கலாம். தேவன் சொல்லுகிறான், என் வார்த்தையை தெரிந்து கொள்ளும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை உன்னிடத்தில் தேவனாகவே வந்திருக்கிறது. இப்ப
நீ ஆராதிக்கிற தேவாதி தேவன் அவரை இன்றைக்கு பார்க்க முடிகிறது, தொட முடிகிறது என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை என்கிற வார்த்தை. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். நான் சொல்லுகிறேன், ஜெபத்துக்கு போகும்போது வார்த்தை தெரியாம ஜெபத்துக்கு போகாத, தெரியாம போகாத. போன வாரமே சொன்னேன், ஜெபத்திலே போவதற்கு 2 வழி. ஒன்று வார்த்தை, 2வது இயேசு. வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. வாசிப்போம். உபாகமம் 4:6. தேவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். கவனிங்க, தேவன் உபவாசத்துக்கு கட்டுப்படுகிறவர் அல்ல, அமாவாசை ஜபத்துக்கு கட்டுப்படுகிறவர்கள் அல்ல, முழு ஜபத்துக்கு கட்டுப்படுகிற தேவன் அல்ல. தேவன் ஒன்றுக்கு கட்டுப்படுகிறார். கவனிங்க, அது என்ன? தேவனுடைய வார்த்தை. நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. சொன்னா போதும். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன சொன்னானோ அதுதான் என்ன பண்ணுவேன். சொல்லுவதை செய்வார், செய்வதை சொல்லுவார். சொல்லாத ஒன்றையுமே